சிறன் வணக்கம். நான் அன்புடன் எல்கையன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஹிந்தியில் நாம் ஸ்போக்கன் எழுத படிக்க பேச எல்லாத்துக்குமே நான் 3-in-1 சப்ஜெக்டு சேனலில் என்னுடைய எபிசோடில் போட்டுட்ருக்கேன். படிங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்பவுமே டே பை டே யூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸு. இப்போ உன்கா இன்கா அப்படின்னா என்ன மீனிங்? அவருடைய, அவர்களுடைய, அதனுடைய. இன்கா அப்படின்னா இவருடைய, இவர்களுடைய அப்படி. அதாவது ப ப்ளஸ் கா வரும்போது உஸ்கா, அவனுடைய, அவளுடைய. பஹ்னா அவன், அவள், அது உங்களுக்கு தெரியும். அதில் கா உடைய அப்படிங்கிறது இருக்கும்போது வ ப்ளஸ் கா அதனுடைய, அவனுடைய, அவளுடைய எல்லாம். இங்கே பாருங்கள், தமிழ்லேயும் எழுதிருக்கு, இங்கிலீஷ்லேயும் எழுதிருக்கு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது ஆண்பா. ப ப்ளஸ் கி உஸ்கி, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய எல்லாத்துக்குமே பெண்பால் வரும்போது கீ வரும். இந்த கே ப்ளூரலுக்கு ப ப்ளஸ் கே உஸ்கே, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய எல்லாத்துக்குமே. ய ப்ளஸ் கே இவனுடைய, இவளுடைய எல்லாத்துக்கும் வரும் இதனுடைய. ய ப்ளஸ் கி இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. ய ப்ளஸ் கே இஸ்கே இவர்களுடைய எல்லாத்துக்குமே வரும். ஏ ப்ளஸ் வே ப்ளஸ் கே உன்கே, வே ப்ளஸ் கி உன்கி. உடையங்கிற மீனிங் வரும்போது அவர்களுடைய, இவர்களுடைய எல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. வே ப்ளஸ் கி உன்கி, ஏ ப்ளஸ் கே உன்கே, ஏ ப்ளஸ் கா இன்கா இவர்களுடைய அப்படி வரும்போது எப்படி வருதுங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஏ ப்ளஸ் கி இன்கி, ஏ ப்ளஸ் கே இன்கே. கோன் ப்ளஸ் கா கிஸ்கா, யாருடைய. கோன் ப்ளஸ் கி கிஸ்கி, யாருடைய, எவருடைய. இது எல்லாமே நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு வேர்ட்ஸு. நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோன் ப்ளஸ் கே கிஸ்கே, கோன் ப்ளஸ் கா கின்கா, யாருடைய. ப்ளூரல் வந்தால் எவர்களுடைய அப்படின்னு வரும்போது கோன் ப்ளஸ் கா கின்கா, கோன் ப்ளஸ் கி கின்கி, கோன் ப்ளஸ் கே கின்கி. இப்போ நாம் சென்டென்ஸை பார்ப்போம். इसका नाम शुकदेव है, इसका नाम शुकदेव, இவருடைய பெயர் சுக்கதேவ். ஹிஸ் நேம் இஸ் சுக்தேவ். புரியுதுங்களா? இது அப்படியே தமிழில் எழுதிருக்கு, அப்படியே இங்கிலீஷில் எழுதிருக்கு. தமிழில் மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு வீடியோ இது. எல்லாருமே படித்து பலன் பெறுங்க. இன்கா நாம் ரமேஷ் கை, ஓகேவா? उसका नाम रमेश, उसका नाम रमेश है, அவனுடைய பெயர் ரமேஷ். his name is ரமேஷ், his name is ரமேஷ். यह किसकी गाय है, இது யாருடைய நாய். வை கிஸ்கி ஹியர், காய் வந்து பெண்பா. ஓகே, நான் காக்கை கீழே சொல்லியிருக்கேன். அடுத்து வர பெயர் சொல் என்ன பாலோ என்ன நம்பரோ அதை பொறுத்து தான் இந்த காக்கைக்கு மாறும். ய கிஸ்கி காய், இது யாருடைய பசு. ஹூஸ் கவ் இஸ் திஸ். புரியுறதா உங்களுக்கு? காக்கைக்கு எப்படி வரும்னு முதலே சொல்லியிருக்கேன், இப்போ புரிஞ்சிருக்கும். இஸ்கா ரங் சஃபேத் ஹை, இஸ்கா ரங் சஃபேத் ஹை, இதனுடைய நிறம் வெண்மை. இட்ஸ் கலர் இஸ் ஒயிட். இஸ்கா தோஷ் குருக்ஷேத்திர में है, इसका दोस्त कुरुक्षेत्र में है, इसका दोस्त कुरुक्षेत्र में है, இவனுடைய நண்பன் குருக்ஷேத்திரத்தில் இருக்கிறான். ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் இன் குருக்ஷேத்ரா. புரியுதுங்களா? தமிழில் கொடுத்துருக்கு, இங்கிலீஷில் எப்படி படிக்கிறதுன்னு கொடுத்துருக்கு, மீனிங் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா படிங்க.
उसका भाई कौन है? उसका भाई कौन है? அவனுடைய சகோதரன் யார்? ஹூ இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்? உஸ்கா பாயி கோன் ஹை. தமிழில் எழுதிருக்கு, இங்கிலீஷில் எழுதிருக்கு. தமிழில் மீனிங், இங்கிலீஷில் மீனிங். ஓகேவா? அவனுடைய சகோதரன் யார்? ஹூ இஸ் ஹிஸ் பிரதர்? உஸ்கா घर कहाँ है? उसका घर कहाँ है? அவனுடைய வீடு எங்கே இருக்கிறது? வேர் இஸ் ஹிஸ் ஹவுஸ்? புரியுறதா? புரிஞ்சிருக்கும். நல்லா படிங்க. उसकी साड़ी सुंदर है. उसकी साड़ी, சாடின புடவை. उसकी साड़ी सुंदर है. அவளுடைய புடவை அழகாக இருக்கிறது. उसकी साड़ी सुंदर है. her saree is beautiful. इसकी कलम लावो. इसकी कलम लावो. இவளுடைய பேனாவை கொண்டு வா. இது நாம் முதலியே படிச்சிருக்கோம். இந்த இம்பரேட்டிவ் வெர்ப்ஸ், கட்டளை வினையில் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதலியே படிச்சிருக்கோம். புரிஞ்சிருப்பீங்க. கொண்டு வா அப்படிங்கிற போது என்ன போடணும், தும்பந்தான் என்ன போடணும், அதெல்லாம் நான் முதலியே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? உன்கா நாம் ராஜகுரு ஹைம். ஏன் இங்கே உன்கா? ஏன்னா பெரியவர், பெரியவங்களை பற்றி எழுதும்போது, சொல்லும்போதும் பேசும்போதும் நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். உன்கா நாம் ராஜகுரு ஹைம். அவருடைய பெயர் ராஜகுரு, பெரிய மனுஷன். ஹிஸ் நேம் இஸ் ராஜகுரு. தமிழ்லையும் அவர்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. ஹிஸ் நேம் இஸ் ராஜகுரு. எல்லாத்துக்கும் ஹி ஷி இட் தட் தான் போடுவோம். அவருடைய பெயர் ராஜகுரு. उनका बेटा चेन्नई में है. उनका बेटा चेन्नई में है. उनका बेटा चेन्नई में है. அவருடைய மகன் சென்னையில் இருக்கிறான். his son is in Chennai. ஓகே, புரியுறதா? उनकी पत्नी अध्यापिका है. उनकी पत्नी वही की हियर पत्नी பெண்பால். ஓகேவா? அவருடைய மனைவி, நான் சொல்லியிருக்கேன், காக்கே கீ வரும்போது அடுத்து வர பேர் சொல் என்னவோ அதுதான் மாறும். உன்கி பத்னி, இங்கே உன்கா பேட்டா சொன்னோம், பாட்டா ஆண்பால் ஒருமை. இங்கே கீ பத்னி பெண்பால், அத்தியாபக் ஆண்பால், அத்தியாபிகா பெண்பால். உன்கி பத்னி அத்தியாபிகா ஹைம். அவருடைய மனைவி ஆசிரியை. ஹிஸ் வைஃப் இஸ் அ டீச்சர். புரியுறதா? நல்லா படிங்க, எழுதி வைங்க, பேசுங்க. இது அப்படியே படிச்சிங்கனாவே சத்தமாக அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்துடும். இன்கா நௌக்கர் ரங்கநாத் ஹை. இன்கா நௌக்கர் ரங்கநாத் ஹை. இவருடைய வேலைக்காரன் ரங்கநாதன். நௌக்கர்னா வேலைக்காரன். ஹிஸ் சர்வன்ட் இஸ் ரங்கநாதன். புரியுறதா? ஏன் இன்கா வந்திருக்கு அப்படின்னா, கா ஆண்பால் ஒருமை. இவருடைய வேலைக்காரன் ரங்கநாதன். यह किताब किसकी है? यह किताब किसकी है? கிதாப் பெண்பால், அதனால் கிஸ்கி வந்துருச்சு. இது யாருடைய புத்தகம்? ஹூஸ் புக் இஸ் ஹிஸ். ஹூஸ் புக் இஸ் திஸ். இது யாருடைய புத்தகம்? கிஸ்கா நாம் ராம் ஹை. கிஸ்கா நாம் ராம் ஹை. யாருடைய பெயர் ராம். ஹூஸ் நேம் இஸ் ராம். ஒரு கிளாஸில் ஒரு சார் கேட்குறாரு, ஒரு வாத்தியார், இங்கே யாருப்பா ராமன், கிஸ்கா நாம் ஹை ராம் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி தான் வரும். கின்கே பாஸ் இத்தனா தன் ஹை. கின்கே பாஸ் இத்தனா தன் ஹை. யாரிடம் இவ்வளவு பணம் உள்ளது? ஹூ ஹேஸ் திஸ் மச் ஆஃப் மணி. கியோ கின்கே, யாரிடம் இவ்வளவு பணம், பணம் நிறையா இருக்குது. அப்போ யாரிடம் இவ்வளோ பணம் இருக்குது? ய கிஸ்கி பில்லி ஹை. இது யாருடைய பூனை? ய கிஸ்கி பில்லி ஹை. இது யாருடைய பூனை? ஹூஸ் கேட் இஸ் தட். கிஸ்கி பில்லி. பில்லி பெண்பால், அதனால் கிஸ்கி பில்லி. ஓகே, புரியுறதா? ராம் கி பில்லி. பார்த்தீங்களா, இங்கே சப்ஜெக்டை பற்றி நமக்கு கவலையே இல்லை. காக்கைக்கு என்ன அடுத்து வர பேர் சொல் என்ன பால், என்ன நம்பர்ஸ், அதை பொறுத்து.
ராம் கி பில்லிகை, இது ராமனுடைய பூனை. ராமன் ஆண்பால் தான், ஆனால் பில்லி பெண்பால். ராம் கி பில்லிகை, அது ராமனுடைய பூனை. தட் இஸ் ராம்ஸ் கட். இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷில் தமிழ் எல்லாம் அப்படியே தான் வரும், ஹிந்தியில் மட்டும்தான் ராம் கி பில்லிகை, அது ராமனுடைய பூனை. இஸ்கா ரங் காலா ஹை, இஸ்கா ரங் காலா ஹை, இதனுடைய நிறம் கருப்பு. இட்ஸ் கலர் இஸ் பிளாக், கலர் இஸ் பிளாக். ஓகே, புரியுறதா? यह मकान किसका है? यह मकान किसका है? இது யாருடைய வீடு? यह मकान किसका है? இந்த வீடு யாருடையது? whose house is this? ओके, इनके घर में कितने कमरे हैं? புரியுதா? इनके घर में कितने कमरे हैं? இவர்களுடைய வீட்டில், இன்கே கர் மேம், இவர்களுடைய வீட்டில், கித்தனே எவ்வளவு, அறைகள் இருக்கின்றன. இது எல்லாம் ப்ளூரல். இவர்களுடைய வீட்டில் எத்தனை அறைகள், இவர்கள் அதுவே ப்ளூரல். வீட்டில் எத்தனை அறைகள் ப்ளூரல். ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் தேர் இன் தர் ஹவுஸ்? அப்போ என்ன வரும்? இன்கே கர் மேம் கித்தனே ரூம், கித்தனே கம்ரே ஹைம். இதெல்லாம் உங்களுக்கு பேசும்போது அப்படியே ஈஸியாக வந்துடும். ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு பேசுங்க. சரி, இப்போ நாம் ஒரு வேற்றுமை காரக்ஷன்க, நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதை பார்ப்போம். இப்போ சேங்கிற அந்த ஒரு வேற்றுமை உறுப்பு 4 மீனிங்கில் வரும். சொல்கிறேன். கேலியே, ஆக, அவருக்காக, இவருக்காக. கோ, இருந்து, அதற்கு, இதற்கு, இருந்து, எல்லாத்துக்குமே கோ. இதெல்லாம் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். காரச்சின்க அப்படின்னும் ஹிந்தியில் சொல்லுவோம். ஓகேவா? இந்த எதுக்கு வரும்? இருந்து, இன், விட, ஆன், ஆல், காட்டிலும், ஃப்ரம், சின்ஸ், தேன், வித், பை, எல்லாத்துக்கும் இந்த தான் வரும். எந்த இடத்துல போடணுமோ அங்கே போட்டுக்கணும். ஓகேப்பா? கேலியே, கேவாஸ்தே, ரெண்டும் அதற்காக, ஃபார் யூ, அவருக்காக, இவருக்காக, அப்படியெல்லாம் வரும்போது கேலியே கேவாஸ்தே. கோ கு, டூ, அதில் வரும். என்பது வினையின் செயலை குறிக்கும் பயன்படுத்தும் ஒரு வேற்றுமை உருவாகும். செயலை குறிக்க பயன்படுத்தும் ஒரு வேற்றுமை உறுப்பு. என்ன செய்யறமோ அதை பயன்படுத்தும். இட்ஸ் எ கேஸ் எண்டிங் தட் இஸ் யூஸ்டு டு ஷோ த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ட். ஓகே, இப்போ எது எதில் வருதுன்னு பார்ப்போம். ஃபல் பேர் கிர்படா. ஃபல் பேர் கிர்படா, அந்த பழம் மரத்திலிருந்து விழுந்து விட்டது. இந்த இப்போ எதுக்கு வருது? இருந்து. அந்த பழம் மரத்திலிருந்து விழுந்தது. தட் ஃப்ரூட் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ எதுக்கு வருது? ஃப்ரம். அடுத்தது पेड़ से फल गिरता है. पेड़ से फल गिरता है. पेड़ से फल गिरता है. மரத்திலிருந்து பழம் விழுகிறது. ஃப்ரூட் ஃபால்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. இங்கேயும் ஃப்ரம் தான். அடுத்தது ஸ்கூல் யஹா சே தூர் ஹை. ஸ்கூல் யஹா சே தூர் ஹை. பள்ளி இங்கிருந்து தொலைவில் உள்ளது. ஸ்கூல் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். இதெல்லாம் இந்த ஃப்ரம்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது मैं कल से यहाँ रहता हूँ. मैं कल से यहाँ रहता हूँ. மை வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நேற்றிலிருந்து இங்கு வசிக்கிறேன். நான் நேற்றிலிருந்து இங்கு வசிக்கிறேன். ஐ ஆம் ரிசைடிங் ஹியர் சின்ஸ் எஸ்டர்டே. நான் நேற்றிலிருந்து. அப்போ இருந்து அப்படிங்கிறது இங்கே தேவை. माँ बच्चे से प्यार करती हैं. माँ बच्चे से प्यार करती हैं. அம்மா குழந்தையிடம் அன்பு செலுத்துகிறார். மதர் லவ்ஸ் த சைல்ட். இடம்
ஓகேவா? அம்மா குழந்தையிடம். ஜஸ்தி ब शहर से आता है. ब शहर से आता है. அவன் நகரத்தில் இருந்து வருகிறான். இந்த இருந்து ஃப்ரம். he comes from the town. ஓகேவா? இங்கே சே வருது. இருந்து காட்டிலும் ஆல் எல்லாமே வருது பாருங்கள். எக்ஸாம்பிள் बाजार से फल लाओ. बाजार से फल लाओ. கடைத்தெருவில் இருந்து பழம் கொண்டு வா. bring the fruit from the market. ரஹீம் से கோபால் बड़ा है. ரஹீம் से கோபால் ஜோசப் बड़ा है. ரஹீமை விட ஜோசப் பெரியவன். ஜோசஃபில் எல்டர் than ரஹீம். இப்போ வந்துருச்சுங்களா? தேன்க்கு எக்ஸாம்பிள் रहीम से जोसेफ बड़ा है. रमा कल से बीमार है. रमा कल से बीमार है. रमा நேற்றிலிருந்து உடல் நலமின்றி இருக்கிறாள். ரமா இஸ் சிக் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுக்கு இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை சொல்கிறோம் இல்லையா? அதே தான் அந்த சே நாம் போட்டுக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் शर्मिला से स्टेशन पर किशोर मिलता है. शर्मिला से स्टेशन पर किशोर मिलता है. ஷர்மிளாவை கிஷோர் ஸ்டேஷனில் சந்திக்கிறான். அந்த இல் ஸ்டேஷனில். இந்த ஸ்டேஷன். கிஷோர் மீட் ஷர்மிளா இந்த ஸ்டேஷன். இந்த இல் அதுக்கு சே. पेंसिल से मत लिखो. पेंसिल से मत लिखो. பென்சிலால் எழுதாது. இந்த ஆல் பென்சிலால் எழுதாது. டோன்ட் ரைட் வித் த பென்சில். இந்த வித் அதுக்கும் சே தான். எல்லாம் நிறைய வித்துக்கு சே யூஸ் ஆகும். நீங்கள் நல்லா ஒரு தடவை படிச்சுக்கங்க. நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சே வந்துடும். பாரதி கலம் சே லிக்தா ஹை. பாரதி கலம் சே லிக்தா ஹை. பாரதி பேனாவினால் எழுதுகிறான். பாரதி ரைட்ஸ் வித். இங்கே இந்த வித்துக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? பேனாவினால் வித் த பென் அதுக்கு சே. ஹம் காணும் சே சுன்தே ஹை. ஹம் காணும் சே சுன்தே ஹை. நாம் காதுகளினால் கேட்கிறோம். வி ஹியர் த்ரூ இயர்ஸ் அதுக்கும் இந்த சே தான். எவ்வளோக்கெல்லாம் இந்த சே உபயோகமாகுது பார்த்துக்கங்க. அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராம் रेल से आता है. ராம் रेल से आता है. ராம் ரயிலின் மூலம் வருகிறான். ராம் கம்ஸ் பை ட்ரெயின். அது எதில் வரான்? ட்ரெயினில் வரான். ட்ரெயின் से आता है. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பேசுறது முடிஞ்சு போச்சு. ராம் கம் பை ட்ரெயின். ராம் ரயிலின் மூலம் வருகிறார். वे भूख से व्याकुल हैं. वे भूख से व्याकुल. व्याकुलना कवலை. அவர்கள் பசியினால் வாடுகின்றனர். தே சஃபர் ஃப்ரம் ஹங்கர். இந்த ஃப்ரம். இப்படி நிறைய இடத்துல நமக்கு இந்த சே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க, எழுதி பாருங்க. आनंद घर से पैदल आता है. आनंद घर से पैदल आता है. ஆனந்த் வீட்டிலிருந்து நடந்து வருகிறான். இந்த இருந்து ஃப்ரம். ஆனந்த் கம்ஸ் ஆன் ஃபுட் ஃப்ரம் ஹவுஸ். புரியுறதா? ஷாம் ஹோட்டல் சே கானா லாத்தா ஹை. ஷாம் ஹோட்டல் சே கானா லாத்தா ஹை. ஷாம் ஹோட்டலில் இருந்து உணவு கொண்டு வருகிறான். ஃப்ரம் இருந்து. ஷாம் பிரிங்ஸ் மீல்ஸ் ஃப்ரம் த ஹோட்டல். புரியுறதா? ஷீபா கஹா சே ஆத்தி ஹை. ஷீபா கஹா சே ஆத்தி ஹை. ஷீபா எங்கிருந்து வருகிறாள்? ஃப்ரம். வேர் டஸ் ஷீபா கம்ஸ். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் வரும் சே. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துலேயும் வரும். वह मंदिर से आती है. वह मंदिर से आती है. அவள் கோவிலிலிருந்து வருகிறாள்.
ஷி கம்ஸ் ஃப்ரம் டெம்பிள். எப்படி வந்து அவள்னு நினச்சிங்க அப்படின்னா ஆத்தி வந்ததுனால. ஓகேவா? சரி. யாருக்காவது ஏதாவது கொடுப்பதை அல்லது செய்வதை குறிப்பதற்காக கோ பயன்படுகிறது. கோ எதுக்கு வருது? யாராவது செய்கிறோம், யாருக்காவது கொடுக்குறோம், அவனுக்கு இவனுக்கு அவரை இவரை அப்படின்னு சொல்லும்போது கூ ஐ ரெண்டுக்கும் கோ உபயோகிக்கப்படுகிறோம். கோ. ரவி நஹானே கோ கயா ஹை. ரவி நஹானே கோ கயா ஹை. ரவி குளிப்பதற்கு சென்றிருக்கிறான். கூ டு டேக் பாத். ஓகேவா? குளிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். கிருஷ்ண கோ புலாவோ. கிருஷ்ண கோ புலாவோ. கிருஷ்ணனை கூப்பிடு. ஐ கால் கிருஷ்ணா. புலாவோ கிருஷ்ணனை கூப்பிடு. இந்த ஐ கிருஷ்ணா கோ புலாவோ, கீதா கோ புலாவோ, மா கோ அப்படி. இந்த கோ என்னது? ஐ கூப்பிடு. யஹ் கலம் ரமா கோ தோ. யஹ் கலம் ரமா கோ தோ. இந்த பேனாவை ரமாவிற்கு கொடு. ரமா கோ ரமாவிற்கு. கூ ஐயும் வந்துருச்சு, கூவும் வந்துருச்சு. கிவ் திஸ் பேன் டு ராமா. ரமா கொடு, இந்த பேனாவை அவகிட்ட கொடு. புஸ்தக் முரளிக்கோ தோ. தோன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து ரெண்டுங்கிற அர்த்தம், இன்னொன்று தோன்னா கொடுன்னு அர்த்தம். ஓகேவா? புஸ்தம் முரளிக்கோ தோ. இந்த புத்தகத்தை முரளிக்கு கொடு. கிவ் திஸ் புக் டு முரளி. டூ. மைம் ராத் கோ இட்லி காத்தி ஹூ. மைம் ராத் கோ இட்லி காத்தி ஹூ. நான் இரவில் இட்லி சாப்பிடுகிறேன். ஐ ஈட் இட்லி ஃபார் டின்னர். ராத் கோ ஃபார். ஓகேவா? அந்த கோ வந்து ஃபார்ங்கிற மீனில் வருது. मैं तुमको एक अच्छी किताब देता हूँ. तुमको एक अच्छी किताब. वही अच्छी है किताब पेन पर. ஓகேவா? अच्छी किताब देता हूँ. நான் உனக்கு ஒரு நல்ல புத்தகம் கொடுக்கிறேன். ஐ கிவ் எ குட் புக் டு யூ. இந்த டூ தான் இங்கே अच्छी किताब देता हूँ. तुमको உனக்கு. रात को हम देर तक नहीं जागते. நல்ல ஒரு சென்டென்ஸ். ராத் கோ ஹம் தேர் தக். ராத் கோ இரவில், தேர் தக் நேரம் வரை, நஹீம் ஜாக்தே விழிப்பதில்லை. வி டோன்ட் ஸ்டே அவேக் ஃபார் லாங் டைம். இரவில் ரொம்ப நேரம் விழிக்க மாட்டோம், சீக்கிரம் தூங்கிடுவோம். கோ ஏர்லி ஸ்லீப் அண்ட் ஏர்லி வேக்கப். दोपहर को हम स्कूल में ही खाते हैं. दोपहर को हम स्कूल में ही खाते हैं. மதியத்தில் நாங்கள் பள்ளியிலேயே சாப்பிடுகிறோம். ஆஃப்டர்நூன் வி ஈட் இன் த ஸ்கூல் இட் செல்ஃப். நிறைய பேர் லஞ்ச் கொண்டு வந்துட்டு அங்கேயே சாப்பிடுவாங்க ஸ்கூலில். அதே தான். தோப்பஹர்னா மத்தியானம், ஆஃப்டர்நூன் வி ஈட் இன் த ஸ்கூல் இட் செல்ஃப். தோப்பஹர் கோ மத்தியானத்தில், மதியத்தில். அதுக்கு தான். ரமேஷ் के लिए तुम दूध लाओ. ரமேஷ் के लिए तुम दूध लाओ. ரமேஷுக்காக நீ பால் கொண்டு வா. ஏக் துஜே के लिए அப்படின்னு கூட ஒரு படம் வந்துச்சு. துஜே के लिए உனக்காக, முஜே के लिए எனக்காக, உஸ்கே लिए அவருக்காக, இஸ்கே लिए இவருக்காக, அவருக்காக இவருக்காக அப்படின்னு சொல்லும்போது இந்த கேலியே வந்துடும். இது வந்து போஸ்ட் பொசிஷன் வேர்டு இன்னும் நிறையா இருக்குது. அது இன்னும் பார்ப்போம் அடுத்த லெசனில். ரமேஷ் கேலியே தும் தூத் லாவோ. ரமேஷிற்காக நீ பால் கொண்டு வா. யூ பிரிங் மில்க் ஃபார் ரமேஷ். மைம் ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தா ஹூம். மைம் ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தா ஹூம். நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக வருகிறேன். ஐ கம் டு லேர்ன் ஹிந்தி. இங்கே டூ. ராம் ஹிந்தி சிக்கானே கே. சீக்னா கற்றுக்கொள்ள, சிக்கானேனா டு டீச், சிக்கானே கேலியே ஆத்தா ஹைம். இது வாத்தியார். ராம் ஹிந்தி சிக்கானே, இந்த சீக்னே சிக்கானே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
के लिए आते हैं. राम हिंदी सिखाने के लिए आते हैं. ஏன் आते हैं? ரெஸ்பெக்ட். ராம் ஹிந்தி கற்பிப்பதற்காக வருகிறார். ராம் comes to teach हिंदी. किस लिए आप चेन्नई जाते हैं? किस लिए आप சென்னை जाते हैं? எதற்காக நீங்கள் சென்னை செல்கிறீர்கள்? For what do you go to Chennai? எதற்காக? For what? किस लिए you are going to Chennai? बच्चों के लिए फल लाइए. बच्चों के लिए फल लाइए. குழந்தைகளுக்காக பழம் கொண்டு வாருங்கள். Bring fruits for children. இங்கே இந்த ஃபார் குழந்தைகளுக்காக அப்படிங்கும்போது வந்துடுது. இப்போ உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். ஓகேவா? உமா के लिए साड़ी खरीदो. உமா के लिए साड़ी खरीदो. உமாவிற்காக புடவை வாங்கு. உமா के लिए साड़ी खरीदो. buy साड़ी for உமா. यामिनी रम्या के लिए बिस्किट लाती हैं. यामिनी और பொண்ணு. रमा के लिए रम्या के लिए बिस्किट लाती है. யாமினி ரம்யா के लिए बिस्किट लाती है. யாமினி ரம்யாவிற்காக பிஸ்கட் கொண்டு வருகிறாள். இன்னும் मैं சேலம் से आती हूँ. मैं சேலம் से இருந்து. நான் சேலத்திலிருந்து வருகிறேன். ஐ கம் ஃப்ரம் சேலம். रवि को शब्दकोश दो. शब्दकोशना डिक्शनरी. रवि को शब्दकोश दो. रविக்கு அகராதி கொடு. give dictionary to रवि. आपके लिए मैं वहाँ आऊँगा. फ्यूचर टेंस. आपके लिए உங்களுக்காக. मैं वहाँ आऊँगा. आपके लिए मैं वहाँ आऊँगा. தங்களுக்காக நான் அங்கு வருவேன். I shall come there for you. உங்களுக்காக. तुमको क्या चाहिए? உங்களுக்கு என்ன வேண்டும்? तुमको क्या चाहिए? உனக்கு என்ன வேண்டும்? what do you want? இந்த चाहिए அதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் வருது நிறையா. எனக்கு உனக்கு இதெல்லாம் வருது. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ இது. நல்லா பார்த்து தெரிஞ்சு பேசுங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கு. படிக்கிறதுக்கு மீனிங்கும் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. எல்லாருமே படிக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கலாம். நல்லா ஈஸியாக இந்த ஃபுல் எபிசோடு கொடுத்துருக்கேன். படிங்க. என்னோட இந்த சேனல் பேர் அன்புடன் எல்கேஎல். ப்ளீஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.